சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு மீனா போன்ல? ஆசிரமத்துல இருந்து சதானந்தம் ஐயா தான் பேசினாரு. என்னவா? ஆசிரமத்துல என்னோட ஃபைல் காணாம போச்சுன்னு அவரு போலீஸ்ல சொல்லிருக்காரு. போலீஸ் வந்து விசாரிச்சாங்களா. போலீஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு என்ன வந்து பார்க்க சொல்லிருக்காங்களா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மீனா. நீ சென்னைக்கு போ, போயிட்டு கொஞ்ச நாள் ஆசிரமத்துல தங்கிரு. இங்க இருக்கிற ஒரு சில பேரு உன்னை வெறுக்கிறங்கிற பேர்ல உன் மனசை காயப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்குமே இங்க இருக்க விருப்பம் இல்ல மீனா. ராம், நீயே இப்படி பேசினா எப்படி ராம்? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு சிலர் புரியாம பேசுறாங்கன்னா நாமளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல ராம். நாம எல்லாருக்குமான நியாயத்தை பேசினாலே போதும். நீ ஏன் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாம இங்க நமக்காக இல்ல, நம்மளோட பாட்டிக்காக இருக்கோம். இப்போ அஞ்சலி ஏதோ ஒரு வார்த்தை பேசினாங்கிறதுக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு போறோம்னு சொன்னா நமக்காக மட்டுமே நம்ம சுயநலமா வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனா நாம நமக்காக மட்டுமே வாழக்கூடாது ராம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழணும். கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்க முடியலனாலும் நாம கூட இருந்தா யாருக்கெல்லாம் நிம்மதி இருக்கோ அவங்களுக்காகவாவது இருக்கலாம்ல. இல்ல மீனா, எனக்கு இப்போ உன் நிம்மதி மட்டும்தான் முக்கியமா தெரியுது. நீ இந்த வீட்டுல இருக்கிறது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக நாம குடும்பத்தாளங்களை கூட்டிக்கிட்டு போயிடலான்னு சொல்ல வரல. பாட்டிக்காகவும் வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருக்குன்றதுக்காகவும் நம்ம இங்கே இருக்கலாம் மீனா. ஆனா அதுல உன் மரியாதை கொஞ்சம் கூட கிடக்கூடாது மீனா. எனக்கு ஒரு ஆசை மீனா, உங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியணும். நீ அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். உனக்கும் உன் அப்பா அம்மா ஆசீர்வாதம் கிடைக்கணும் மீனா. அது மட்டும் இல்லாம சென்னை ஆசிரமத்துல ஐயா உங்ககிட்ட ஏதோ ஒரு ஃபைல் காணாம போயிருச்சுன்னு சொன்னார்ல, அப்ப இருந்தே அதை பத்தி யோசனை எனக்கு வந்துருச்சு மீனா. எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு. அம்மா, நீ எத்தனை வருஷம் ஆசிரமத்துல இருந்த? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் ஆசிரமத்துல தான் இருந்தேன் ராம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபைல் காணாம போயிருக்குன்னா எனக்கு அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு மீனா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் மீனா. நீ சென்னைக்கு போ, அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடி. அதுக்கப்புறம் நான் வரேன். நானும் உன்கிட்ட சேர்ந்து உங்க அப்பா அம்மாவை தேடுவோம். உனக்கு ஒரு சொந்தம் இருக்குன்னு நாம இங்க இருக்கிற எல்லாருக்குமே காட்டணும் மீனா. உனக்கு யாரும் இல்லைன்னு தானே இவங்க எல்லாரும் அனாவசியமா பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இவங்க முன்னாடி நிறுத்தணும் மீனா. என்ன மீனா, நான் சொல்றது கரெக்ட் தானே? என் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நானும் தினம் தினம் ஏங்கிட்டு தான் ராம் இருக்கேன். ஆனா அவங்கள இப்ப பார்த்தா எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காருன்னு உன்னையும் சேர்த்து காட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. விடு மீனா, அவங்கள முதல்ல கண்டுபிடிப்போம். நீ இப்பவே சென்னை கிளம்பு, வா. இப்பவே வா? ஆமா, உடனே. இப்பவும் பெத்தவங்களை நம்ம கண்டுபிடிக்க லேட் பண்ணவே கூடாது மீனா. உடனே கிளம்பு. சரி ராம்.